Hi everyone, welcome to our YouTube channel. And போன வீடியோவில் வந்து மூணு டாபிக்ஸ் ஜாவாவில் பேசிக்ஸ் நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். வேரியபிள்ஸ், ஆப்ரேட்டர் அண்ட் டேட்டா டைப்ஸ். ஸோ அந்த மூணு டாபிக்ஸ் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு இப்போ சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ரொம்ப பேசிக்ஸ் தான். அண்ட் போன வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த வீடியோ ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். ஸோ போன வீடியோவில் வந்து நான் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி சொன்னேன். அதில் வந்து ஒன் ஆஃப் த டைப் தான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னால் ஒன்றுமே இல்லை, ப்ளஸ், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷனில் வந்து எப்போவுமே நம்ம யூஷுவல் மேக்ஸில் மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்னா எக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் கிடையாது, ஸ்டார் தான் யூஸ் பண்ணணும். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டிவிஷன் ஆப்ரேட்டர் அண்ட் மாடுலஸ் ஆப்ரேட்டர், இதெல்லாம் தாங்க அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ நான் கிளாஸ் நேம் என்னென்னா அடிஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அடிஷன் தான் கொடுக்கணுமா அப்படின்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்கள் எந்த கிளாஸ்க்கு என்ன நேம் வேணால் கிளாஸ்க்கு வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வந்து ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணணும். மெயின் ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருக்க கோட் மட்டும்தான் எப்போவுமே ரன் ஆகும். இந்த மெயின் எங்கே இருந்தாலும் சரி அதில் இருக்க கோட் மட்டும்தான் ரன் ஆகும். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோட் நீங்கள் டைப் பண்ணியிருந்தாலும் அது எதுவுமே வந்து ரன் ஆகாது. மெயின் ஃபங்க்ஷனில் இருக்கிற ப்ரோக்ராம் மட்டும்தான் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து ஓப்பன் பிரேசஸ் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ். இந்த ஓப்பன் பிரேஸ் என்ன இண்டிகேட் பண்ணுன்னா இங்கே தான் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது வந்து இண்டிகேட் பண்ணும். நெக்ஸ்ட் க்ளோஸ் பிரேசஸ் வந்து ப்ரோக்ராம் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணும். இதுக்கு உள்ளே தான் வந்து நம்ம கோட் டைப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் அடிஷனில் வந்து 2 நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு சிம்பிளாக எப்படி ஆட் பண்ணி காட்டுறது அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் சைடை தவிர ஒரு லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் ப்ரோக்ராமிங்க்கு அது கோடிங்கும் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லாஜிக்கலாக நீங்கள் ரியல் லைஃப்பில் எப்படி அதை சால்வ் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு ஒரு சொல்யூஷன் கிடச்சிட்டாலே நம்ம அதை ஈஸியாக வந்து கோட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணணும் அப்படின்னா 2 நம்பரை எப்படி ஆட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் வேணும். இப்போ கால்குலேட்டரே எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அந்த கால்குலேட்டரில் அது தானாக அது ஆட் பண்ணிக்காது. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்ற நம்பர்ஸை வந்து நீங்கள் ஃபீட் பண்ணணும் அதுக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு வேரியபிள் ஏன்னு ஒரு வேரியபிள் நான் எடுத்துக்கிட்டேன். ஈக்குவல் டு 4ன்னு நான் அதுக்கு ஒரு அசைன் பண்ணுறேன். எப்போவுமே ஒரு லைன் வந்து முடியுது அப்படின்னா அதுக்கு நம்ம செமிகோலன் போட்டு தான் முடிக்கணும். அப்போ தான் அந்த லைன் வந்து முடிஞ்சிருச்சு, இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் இது போட்டிருக்கிறது கரெக்டாக நான் வந்து வேரியபிளில் 4ன்னு ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டேன். ஏன்ற வேரியபிளுக்கு 4ன்ற ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டேன். இப்போ இது கரெக்டாக? டெஃபினட்டாக இல்லை. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருப்பேன், சிஸ்டம்க்கு எல்லாமே வந்து 0s and 1s, அதாவது பைனரி வேல்யூஸாக மட்டும்தான் அதுக்கு தெரியும். எதுக்கு எதுனே தெரியாது. இப்போ வந்து 4 அதுக்கு வந்து 4ன்ற நம்பர் வந்து பைனரி வேல்யூவாக தான் அதுக்கு தெரியும். ஸோ அது வந்து இன்டீஜரா இல்லை ஃப்ளோட்டா டபுளான்னு அதுக்கு தெரியாது. ஸோ நம்ம தான் அதுக்கு சொல்லணும். ஸோ இன்டீஜர், நான் 4 வந்து ஹோல் நம்பர், அது இன்டீஜர் தான், அதனால் நான் இன்டீஜர்னு சொல்லிட்டேன். இன்னொரு நம்பர் வேணும் இல்லையா, அதுக்கு நான் இன்னொரு இன்டீஜர் அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணி பின்னு ஒரு வேரியபிளில் 5 அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணுறேன். செமிகோலன் போட்டு எண்ட் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கணும். அதனால் இன்னொரு வேரியபிள் சம் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்னது தான். வேரியபிளுக்கு நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம், இதுதான் அப்படின்றது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. சம் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே தான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை நான் யூஸ் பண்ணுறேன், ப்ளஸ்ன்னு. இது செமிகோலன் போட்டு நான் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், இதை வந்து அவுட்புட்டாக நம்ம வியூ பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு தான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அப்படின்னா பிரிண்ட்டுக்குள்ள சம்மை தான் வந்து, ஏன்னா நம்ம இது ஏவையும் பிவியும் ஆட் பண்ணி நான் சம்லேயே ஸ்டோர் பண்ணிட்டேன். அதோடைய ஆன்சர் வந்து சம்மில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அந்த சம்மை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சாலே போதும். ஓகேவா? அது செமிகோலன் போட்டு நான் அதை ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்தீங்களா? 9 வந்துருச்சு. ஸோ 4 + 5 9, எனக்கு கரெக்டாக ஆட் பண்ணி 9ன்னு வந்து அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது எரர் இருந்துச்சு, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து அதை சால்வ் பண்ணி காட்டுறேன்.